இன்றைக்கி நம்ம வீடியோவில் கஷ்டங்களை தீர்க்கும் ஒரு கால பைரவரை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பிறர் போற்றும்படியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? அப்படி ஆசைப்படுறவங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கால பைரவர் கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று வாருங்கள். சின்ன மலை மேலே இந்த பைரவர் இருக்கிறாரு. நம்ம வாகனத்தில் கூட பயணிச்சுட்டு இவரை போய் பார்க்கலாம், நடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் இந்த பைரவர். கபால மாலையை அணிந்திருக்கிறாரு. 2 நாகங்களை அரஞ்ஞான் கயிறு போல கட்டி சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இவர் விளங்குகிறார். இவருக்கு அபிஷேகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக மாறுவாராம். அதிலும் அஷ்டமி அமாவாசை நாளன்று நைவேத்தியம் செய்யும்போது இவரது உடம்பில் வியர்வை தோன்றுமாம். தேய்பிரை அஷ்டமி என்று பைரவருக்கு உளுந்து வடை மாலை சாற்றி தயிர் சாதம் படைத்து வழிபட்டால் சுவாச கோளாறு இருமல் காணாமல் போகுமாம். 27 மிளகை சிவப்பு துணியில் கட்டி அகலில் வைத்து நெய் ஊற்றி தீபமேற்றினால் செல்வம் பெருகுமாம். ராகு காலத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்தால் திருமணம் கைகூடுமாம். இவையெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் தாங்க. ஆனால் இதற்கு சக்தியோ ரொம்ப ரொம்ப அதிகம். பரிகாரத்தை தொடர்ந்து 8 வாரம் செய்வது சிறப்பு அப்படின்னு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இப்படி கஷ்டங்களோடு வரும் பக்தர்களை அரவணைத்து அவர்களது வாழ்க்கையை வளமாக்குகிறார் இந்த கால பைரவர். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், மிளகு மற்றும் சீரகம் கலந்த சாதம் ஆகியவை இவருக்கு ரொம்ப உகந்த நைவேத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் ஏதேனும் ஒன்றை வேண்டுதல் நிறைவேற்றியதும் மக்கள் செய்து வழிபடுகிறாங்க. இவர் எங்கே இருக்காருன்னா, எப்படி கோயிலுக்கு போகணுன்னா ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இவரோட கோயில் இருக்குது. விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்ல போனாக்கா கால பைரவாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, அமாவாசை எல்லாம் இவருக்கு விசேஷமான நாட்கள். நேரம் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். அதுபோல் மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். இவரை சென்று வழிபட்டு வாழ்வில் வளம் பல பெறுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.